கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 2ஆம் கட்ட போராட்டம் ஒருநாள் தற்செயல் விடுப்பு மற்றும் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மாவட்ட பொருளாளர் நமச்சிவாயம், மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மல்லிகா, மாவட்ட துணைத் தலைவர்கள் கெலமங்கலம் கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த மாநில அமைப்பு செயலாளர் செங்கதிர் செல்வன் கலந்து கொண்டு 16 அம்ச கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரை ஆற்றினார். அப்போது செங்கதிர் செல்வன் பேசியதாவது, 16 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் சென்னை பனகல் மாளிகை முன்பு காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் என்றும் எச்சரித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் பர்கூர் கஜேந்திரன், ஓசூர் மாதேஷ், ஊத்தங்கரை அன்பு, காவேரிப்பட்டினம் கோவிந்தசாமி, சூளகிரி வெங்கடேசன், வேப்பனஹள்ளி தேவராஜ், மத்தூர் சரவணன் உள்ளிட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் நல பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள், தூய்மை பணியாளர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக மாவட்ட துணைத் தலைவர் நரேஷ்குமார் நன்றி கூறினார்.